93 79 89 10 28 15 வேளம்பாளையம் திருப்பூர். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜோதிடம்னா என்னன்னா, பின்னாடி வரக்கூடிய ஒரு விஷயத்தை முன்கூட்டியே நமக்கு அறிவுறுத்துகின்ற ஒரு சாதனம். நாம நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை செய்தால் அது நல்லா இருக்குமா இருக்காதா அதை பத்தி பல முறை யோசிக்கிறத விட நம்மளுடைய ஜோதிடர்கிட்ட இதை செய்யலாம்னு இருக்கோம், இதை செய்யலாமா வேண்டாம், இதை போய் கேட்டு செய்வது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். தற்போது நான் எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, பரிகாரங்களும் வழிபாடுகளும். அதாவது மனிதன் பிறப்பெடுக்கிற காலத்திலிருந்து குழந்தையாக இருக்கும் போது தாயுடைய அரவணை, பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஆசிரியருடைய அரவணை, 12ஆம் வகுப்புக்கு மேல ஒரு வேலையை தேடிக்கொள்றாங்க. எல்லாம் ஆசைப்படுறவங்க அத்தனை பேருக்கு அவங்க கேட்கறது கிடைக்கிறதெல்லாம் நடக்குதா? கிடையவே கிடையாது. 90% பேருக்கு அவங்க நினைச்ச வாழ்க்கை அமையது கிடையாது. இது எதனால? நல்ல தாய். ஒரு மனிதனுடைய முக்கியமான தேவைகள் என்னென்ன? சொந்த வீடு, சொந்த தொழில், நல்ல தாய் தந்தையர், நன்மக்கள் பேரு, இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய முக்கியமான தேவைகள். இந்த தேவைகளை எல்லாருமே கிடைச்சு அனுபவிக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த எல்லா விதமான தேவைகள் பூர்த்தியாகும். பாதி பேர் இந்த தேவைகளை மரியாதை செய்யறதுலேயே அவங்க வாழ்நாளுக்கு சரியா போயிருது. இதனால இறைவன் இவங்களுக்காகவே இப்படிப்பட்ட தோஷங்கள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான பரிகார ஸ்தலங்களையும் வழிபாடுகள் அதுக்கு என்னவாறு செய்கிறது ஆண்டவன் நமக்காக கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. அதாவது முதல்ல நான் சொல்லக்கூடிய பரிகார ஸ்தலம் என்னன்னா, திருநெல்வேலியிலிருந்து வள்ளிபுரம் வழியாக ராதாபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற விஜயாபதி விஸ்வாமித்திரர் கட்டி வச்ச ஆலயம். இந்த விஸ்வாமித்திரருடைய ஆலயம் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னாக்கா, கூடங்குளம் அனல் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இந்த கோயில்ல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னாக்கா, பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல நாம இரவு 12 மணிக்கு மேல அங்க உள்ள விநாயகர் ஸ்ரீ சக்கரத்தின் மேல ஒரு முறையாவது, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஸ்ரீ சக்கரத்தின் மேல கை வைக்கும் பொழுது 12 ஆண்டுகள் அவனுக்கு அது பலனளிக்கும்னு சொல்றாங்க. இது பெரிய ஐதீகம். அந்த இடத்துல விஜயாபதினா என்ன அர்த்தம்? விஜயம்னா என்ன? ஒரு சிறப்பான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போகிறது பேர் விஜயம். ஒரு இடத்துல ஒருத்தர் விஜயம் செய்யறாங்க அப்படின்னாவே விஜயாவதிக்கு இதுதான் அர்த்தம். அதாவது அந்த ஊர்ல விஸ்வாமித்திர தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம நவகிரக நவ கலச பூசைன்னு ஒண்ணு அந்த ஊர்ல செய்யறாங்க. நம்முடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு தோஷம், கலத்திர தோஷம், முடக்கு தோஷம், காலசர்ப்ப தோஷம், லக்ன தோஷம், கனவு, எல்லா தோஷங்களையும் நம்ம அந்த கோயிலுக்கு போனாங்க நவ கலச பூசை அப்படின்னு சொல்றாங்க. நவ கலச பூசைன்னா என்ன அர்த்தம்னா, 9 கலசங்கள்ல தண்ணீர் அந்த விஸ்வாமித்திர தீர்த்தத்திலிருந்து நீரை எடுத்துட்டு வச்சு அதுக்கு உண்டான பூஜை புரஸ்காரங்களை ஆவாகனம் செஞ்சு 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அனைத்து விதமான பூசைகளும் செஞ்சு அங்க உள்ள வள்ளி மரத்தடியில நம்ம உட்கார வச்சு அந்த தீர்த்தத்தை நம்ம மேல ஊற்றும் போது 64 விதமான பரிகாரங்களும் நம்மள என்னென்ன தோஷங்கள் நம்ம குடும்பத்துல தாய் தகப்பனாலேயோ முன்னார்களாலேயோ மூதார்களாலேயோ நாம செய்த கர்ம வினைகளினால நமக்கு ஏற்பட்ட தோஷங்களோ 64 விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் சொல்றாங்க. இதுதான் அந்த கோயில்ல உள்ள அந்த தீர்த்தத்தை நாம தலையில ஊத்துறதுனால கலச தோஷத்தினுடைய பரிகாரம். அடுத்தபடியா திருவாரூர் மாவட்டம், குடவாசம் வட்டம், திருப்ப
சிறுவா சேஷாதிரியார் என்பது திருப்பாம்பரம் கிராமம், பாம்புரநாதர் திருக்கோயில், ராமகேது ஸ்தலம். அதாவது ஒரு தடவை சிவபெருமான கும்பிடுறதுக்காக விநாயகர் போனார். அப்போ சிவனை வந்து விநாயகர் வழிபட்டு இருக்கார். அப்ப சிவனுடைய கழுத்துல உள்ள அந்த பாம்பாகப்பட்டது, ஆகா இந்த விநாயகர் நம்மளைத்தான் வந்து கும்பிட வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப கர்வமாயிடுச்சு. அந்த நாகர் வந்து கர்வம் அடைஞ்சதை சிவன் வந்து அவருடைய ஞான திருஷ்டினால கண்டுபிடிச்சாரு. இந்த பாம்புக்கு இவ்வளவு ஒரு கர்வமா, அப்ப நீங்க வந்து உங்க இடத்தோட தெய்வீக சக்தியெல்லாம் இழந்து போகக்கூடாதுன்னு சாதிச்சுட்டார். சிவபெருமான் வந்து சமைச்சதையும் அந்த சிவனுடைய கழுத்துல இருந்த அந்த பாம்பு உடனே வந்து கண்ணீர் மல்க, ஐயனே நான் தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டேன், உங்க கழுத்துல இருந்ததுனாலதான் எனக்கு இவ்வளவு பெருமைங்கிறத மறந்து என்னையத்தான் விநாயகர் வந்து கும்பிட வந்திருக்காருன்னு நினைச்சு நான் தலகணம் முடிச்சு இருந்துட்டேன். அதனால நீங்க எனக்கு சாபம் கொடுக்கறது என்னுடைய இனத்துக்கே இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டீங்களே, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு வந்து அழுதவர். அப்போ சிவன் சொல்றாரு, நான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், இதை வந்து மயக்க முடியாது. ஆனால் நீங்க வந்து பூலோகத்துக்கு உங்க இடத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் போங்க, சிவலோகத்துல சிவபெருமானுடைய எல்லா கோயில்களையும் போய் நீங்க இருந்து பாம்பு உருவெடுத்து எல்லாரும் பூஜை பண்ணுங்க, உங்களுக்கான பரிகாரம் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி தாக்கி விட்டுறாரு. அந்த ஊருக்கு அங்க வந்து அந்த ஊர்ல அரசமரம், அந்த ஆலமர விழுதுகள் இருக்குல்ல, அந்த விழுதை வந்து நாரா இழிச்சு அதுல வந்து அகத்திப்பூ கீரை, அகத்தி பூ இருக்குல்ல, அந்த பூவை வந்து அந்த நார்ல கட்டி அதெல்லாம் சிவனுக்கு மாலையா போடுவாங்க. அந்த கோயிலுக்கு வந்து அகத்தியில அந்த அந்த விழுதுகளை நாரா கிழிச்சு அகத்தி பூவை கட்டி சிவனுக்கு மாலையா அந்த நாக சர்ப்பங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல வந்து யாரையுமே பாம்பு கடிக்காது. அந்த ஊர்ல போய் அந்த இந்த மாதிரி ரொம்ப காலம் பூஜை செஞ்சுட்டு இருக்கும் போது எங்களுக்கு எப்பதான் ஆண்டவரே நீங்க பரிகாரம் எங்களுக்கு சாப விமோசனம் கொடுப்பீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொன்னாரா சிவபெருமான், மகா சிவராத்திரி அன்னைக்கு 3ஆம் ஜாம கால பூசை வேலையில உங்களுக்கு உங்களுடைய சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரா. அதே மாதிரி ஒரு அசிரீரி எழுந்தது சொன்ன மாதிரியே அந்த நாகர்கள் எல்லாத்துக்குமே சாப விமோசனத்தை சிவபெருமான் அந்த இடத்துல கொடுத்திருக்காரு. நாக இனங்களுக்கே சாப விமோசனம், அதாவது ராகுகேதுகளுக்கே விமோசனம் கிடைச்ச இடம் நம்மளுடைய சாதனத்துல 2ஆம் இடத்துல ராகுகேது, 5 லக்னத்துல ராகுகேது, இந்த மாதிரி உள்ளவங்க வந்து அந்த திருப்பாம்புரங்கிற ஊருக்கு போய் நாங்க ஒரு முறையாவது அந்த கோயில வந்து நம்மளுடைய அந்த ஒரு பாம்பு தீர்த்தம் ஒரு தீர்த்தம், அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு அங்குள்ள பகவானை கும்பிட்டு வந்த நம்முடைய எல்லா விதமான தோஷங்களும் நீரும். அடுத்ததாக அந்த ஊருக்கு போனோம்னா நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கடவுளை பாம்பு வந்து கொத்துட்டுப்பாங்க, ஏன்னு தெரியாது. அவங்க வந்து யோசிச்சுட்டு கேட்பாங்க, என்னங்க எனக்கு மட்டும் எடுத்து பாம்பு வந்து என் கணக்கை பத்திக்கிட்டே இருக்குது, நான் என்ன செஞ்சேன், இதை எப்படி நான் நீக்கிறது? அந்த மாதிரி உள்ளவங்க அந்த கோயிலுக்கு திருப்பாம்பரம் கோவிலுக்கு ஒரு தடவை போய் அந்த போய் அந்த இடத்துல உள்ள சாமியை கும்பிட்டாங்கன்னா அவங்க திரும்ப கடவுளை இந்த பாம்புகள் வந்து அவங்களை தொந்தரவு செய்ய. மேற்கொண்டு அது இந்த ராகுகேது திருப்பை இது அந்த ஊர்ல அகத்திக்கீரை முளைக்காது, பாம்பு யாரையுமே கடிக்காது. திருப்பைக்குள்ள இதுவரைக்கும் பாம்பு கடிச்சு இறந்ததாக யாரும் சத்தமே கிடையவே கிடையாது. அதனால எல்லாரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது லக்னத்திலேயோ 5லயோ 2லயோ 7லயோ ராகுகேது இருந்ததுன்னா இந்த திருப்பாம்புரங்கிற ஊருக்கு போய் ஒரு முறையாவது அங்குள்ள சிவனை வழிபட்டு வருவோமானால் நம்முடைய பல விதமான சர்ப்பதோஷ நிவர்த்தி வந்து அந்த ஊர்ல கிடைக்கும். அடுத்தபடியா திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருப்பைஞ்செடி 25 கிலோமீட்டர் தூரத்துல சுயம்புவா அமைந்திருக்கிற லீதான வினேஸ்வரர் திருக்கோயில், யம பயத்தை நீக்கக்கூடிய கோயில். அதாவது மார்க்கண்டேயன் வந்து 16 வயசுல அவருக்கு ஆயுள் பாகம் வந்து எல்லாருக்குமே தெரியும். பொதுவா அவர் வந்து சிவபெருமான் வந்து அவருடைய கட்டி பிடிச்சு அவரோட இருந்ததுனால அவரை வந்து
யமனை காலால் எட்டி உதைச்ச ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலை நீங்க பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பக்கத்துல மார்க்கண்டேயன் இருப்பார். அந்த மார்க்கண்டேயன் சிவனுடைய பாதத்துல யமன் படுத்திருப்பார். அதாவது அந்த ஊர்ல திருப்பஞ்சலிங்கிற ஊர்ல வந்து யமனையே காலால் விதைத்த ஸ்தலம் அது. அதனாலதான் வந்து திருவிடைமருதூருக்கு அடுத்து 60ஆம் கல்யாணம் செய்ய விரும்புறவங்க 60 வயதுல யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு கண்டம் வரும்னு சொல்லுவாங்க பொதுவா. அந்த கண்டத்தையே போக்கி யம பயத்தையே போகக்கூடிய யம பயம் இல்லாத ஊர் வந்து திருப்பைஞ்சி. அந்த ஊருக்கு போய் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய 60ஆம் கல்யாணம் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அங்க போய் செய்யலாம். அது வந்து மிக 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 சிறப்பான ஒரு ஸ்தலம். அங்க கல்யாணமாகாத திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஒரு வாழைமரம். பொதுவா செவ்வாதோசை உள்ளவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாழைமரத்துக்கு தாலியை கட்டு, தாலி அந்த மரத்தை வெட்டிடுங்க, உன்னுடைய செவ்வாதோசம் தீர்ந்து போயிடும். 7ல் செவ்வாய் இருக்குது, 12ல் செவ்வாய் இருக்குது, அந்த செவ்வாய் வந்து ரொம்ப கருசா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோயில்ல மட்டும் அங்குள்ள அம்மனே வந்து அந்த கல்வாழையா உருவெடுத்திருக்கு. அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் தீர்த்தம், கிருஷ்ணகர்ணி தீர்த்தம், தேவ தீர்த்தம், அக்னி தீர்த்தம், யம தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், விசால தீர்த்தம், இப்படி பல விதமான தீர்த்தங்கள் 7 விதமான மேல மண்படியா மலை இருக்கிறாங்க. வெள்ளியங்கிரி மலைக்கு முதல் ஸ்தானமே அந்த இடம் தான். வெள்ளியங்கிரி மலை இப்போ எல்லாரும் போறாங்கல்ல, இந்த வெள்ளியங்கிரி மலையை விட முதல்ல வெள்ளியங்கிரி அடைந்த இடம் தான் அந்த இடம். அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வாழை மரம் ஒன்று இருக்கு. அந்த வாழை மரத்துக்கு ஒரு தாலியை வாங்கி கொண்டு போய் கட்டிட்டு வந்தாக்கா 48 நாளைக்குள்ள அவங்களுக்கு திருமண யோகம் கூடி வருங்கிறது ஒரு ஐதீகம். அதே போல கணவன் மனைவி சண்டை, உத்தரப்பாய்க்கு இல்லாதவங்க, எல்லா விதமான கலத்திர தோஷம், தார தோஷம், இந்த மாதிரி எல்லா தோஷம் உள்ளவங்களும் அந்த கோயிலுக்கு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் தங்களுடைய தோஷ பரிகாரம் நிவர்த்தி செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கடுத்தது வெள்ளகோயில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல மயில்ரங்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த மயில்ரங்கம் வந்து இந்திரனே மயில் வடிவாக பூமிக்கு வந்து தன்னுடைய சாப விமோசனம் பெற்ற இடம். அந்த கோயில்ல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வெள்ளகோவில இருந்து V4 ஒரு பஸ் போகும். ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போகும், செவ்வாய்க்கிழமை மட்டும். அந்த கோயில்ல காலையில 10 மணி 10:15 அந்த பஸ் எடுத்தாங்கன்னா 12 மணிக்கு அந்த 11க்கு அங்கே போய் சேர்ந்துடும். எல்லா விதமான அபிஷேகங்கள் செய்வாங்க. ஜாதகங்களே திருமண தடை உள்ளவர்கள், உதரவைக்கை இல்லாதவர்கள் அவங்க ஜாதகத்தை போய் அதை கொடுக்குறாங்க. அந்த ஜாதகம் அங்க இருக்கிற முருகன் வந்து ஆறுமுக கடவுள். ஆறுமுக கடவுள் வந்து எப்படின்னா கல்யாண முருகன், திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மகன் முருகன். திருமண தடை உள்ளவர்கள் தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கூடிய விரைவில் திருமணம் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போய் அவருடைய ஜாதகத்தை அந்த முருகன் பாதத்தில் வைக்க சொல்லி கொடுத்துட்டு அந்த பூசைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அம்மன் கழுத்துல இந்த பக்கம் வள்ளி, இந்த பக்கம் தெய்வானை, நடுவில் முருகன் இருக்கார். அந்த வள்ளி தெய்வானை கழுத்தில் உள்ள தாலியை ஒரு தாம்பாள தட்டத்துல வச்சு அதுல தேங்காய் பழம் வெத்தலை வச்சு நம்ம கையில கொடுக்குறாங்க. நாம வந்து அந்த தட்டத்தை நாமளே வாங்கி என்னுடைய மகனுக்கோ என்னுடைய மகளுக்கோ கூடிய விரைவில் இந்த முருகனுடைய அருள் ஆசியினாலே நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அங்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வர்றாங்க. வாரம் அந்த இடத்துல உள்ளவங்கள்ட்ட அந்த தட்டத்தை கொண்டு நாங்கள் கொடுக்குறோம். கொடுத்து அவர்கள் 500 பேர் ஆசீர்வாதம் பண்றாங்க அந்த தட்டத்தை. அது ஒரு 10 பேர் ஆசீர்வாதமாவது நம்ம குழந்தைகளுக்கு நல்லது செய்யாதா? அவ்வளோ பேர் வந்து இவங்களுடைய வேண்டுதல் சிறப்பட்டு, வேண்டுதல் நல்லபடியாக நடக்கட்டும்னு நம்மளுக்காக அவங்க வந்து அந்த தட்டத்தை தொட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் தாடி வச்சுக்கிற தட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சில எல்லாருமே அங்கே வரக்கூடிய தாய் பிள்ளைகளுடைய பொண்ணை பெற்றவங்களும் சரி, பையனை பெற்றவங்களும் சரி, அந்த தட்டத்தை கொண்டு வந்து எல்லாருக்கையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கூடிய சீக்கிரம் திருமணம் நடந்துடலாம், ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து மறுபடியும் அம்மனுக்கு கொடுத்ததையும் பூஜையெல்லாம் முடிச்சு அலங்காரம் முடிச்ச உடனே அந்த தாலிக்கு திரும்ப
கோயில்ல ஒரு ஐயர் வந்து 300 மந்திரம் சொல்லுவாங்க. அந்த 300 மந்திரங்களையும் கேட்பது அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம். அந்த மந்திரங்களை நாம் கேட்கும் பொழுது நம்மளுடைய முன்ஜென்ம மூதாதையர் செய்த எல்லா விதமான பாவங்களும் நமக்கு தீர்ந்து போயிடும். இந்த ஜென்ம பாவமும் சரி, போன ஜென்மம் பாவமும் சரி, நம் முன்னோர்கள் செய்த பாவமும் சரி, தாய் தகப்பன் செய்த பாவமும் சரி, நம் பிள்ளைகள் செய்த பாவங்களும் சரி, நீ செய்ய போகிற பாவங்களும் செய்து நம்மளை விட்டு விலைக்கு ஓடிடுன்னு சொல்றாரு. அதனால எல்லாரும் ஒரு தடவையாவது மயில் ரங்கம் பக்கம்தான் வெள்ள கோயிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய பொண்ணுகளுக்கோ பையனுக்கோ திருமண தடையை நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலம் அது இருக்குது. அடுத்தது ஈரோடு மாவட்டம் பெருந்தலைமட்டம் காஞ்சி கோயிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல தங்கமேடு தம்பிக்கிளி ஐயன்னு ஒரு கோயில் இருக்குது. அது என்னன்னா தென்காலஹஸ்தி. எல்லாருமே வந்து காலஹஸ்திக்கு போக முடியாது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோயில் வந்து என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா பெரிய ராகு கேது ஸ்தலம். ராகுவும் கேதுவும் தான் அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸே கழுத்தை தூண்டி நிற்பாங்க. அது அந்த கோயிலுடைய முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா ராகு அவருடைய சம்சாரத்தை மடியில வச்சுக்கிட்டு, கேது அவருடைய சம்சாரத்தை மடியில வச்சுக்கிட்டு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம். உள்ள போனீங்கன்னா தம்பிக்கிளை ஐயன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு சாமி இருக்காரு. அதுக்கப்புறம் உள்ளார கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு நம்ம ஜாதகத்துல புதன் வந்து நீசமாகவோ, புதன் வந்து நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளால நாம ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா அந்த கோயில்ல வந்து ஒரு சொப்பு மாதிரி ஒன்று விற்கிறாங்க. அந்த சின்ன சொப்பு, அந்த சொப்புல நாம விலையை கொடுத்து வாங்கிட்டு போய் அங்க ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் கொடுப்பார். அவர் போய் அமுத்துனா அதுக்கு வந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை குடிச்சிட்டு போய் அங்க ஒரு பூசாரி இருப்பார். அவங்ககிட்ட கொடுத்தாக்க அவர் வந்து வேப்பத்தலையில வந்துருச்சு அந்த தண்ணியை நம்ம குடிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை நாம குடிக்கும் பொழுது நம்ம உடலில் உள்ள நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வியாதிகளும் நம்மளை விட்டு நீங்கி 3 முறை செய்யணும். இந்த விஷயத்த ஒரு முறை இல்லை 3 முறை செய்யணும். 3 முறை செய்யும் போது நம்முடைய ஜாதகத்துல புதன் நீசமா இருந்தாலும் சரி, எந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளா இருந்தாலும் சரி குணமாகுங்கிறது ஐதீகம். அங்கு நம்ம திருமண தடை நீக்க அந்த கோயிலேயே வந்து திருமண தடை நீக்கிறது, குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்குமே தீபம் போட சொல்லி சொல்றாங்க. நாம எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலம் தங்கமேடு தம்பிக்கிளியன் கோயில். அடுத்ததாக திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி பிரம்மகத்தி தோஷம் போகக்கூடிய ஸ்தலம் காருண்ய அமிர்த தீர்த்தம் வேட்டுவாசல். அந்த கோயில போனோம்னா என்ன செய்யணும்னா ஐயர் இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து தெரியாம ஒரு மான் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஐயர் வந்து ஒரு புதன் குளம்ல போய் விசிட்டார். பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சு ஐயர். இந்த பிரம்மகத்தி தோஷத்தை எப்படி நாம போக்கணும்னா நம்ம அந்த கோவிலுக்குள்ள போகும்போது போன வழியில திரும்பி வரக்கூடாது. பிரம்மகத்திங்கிறது ஒரு அசுரன் மாதிரி. அவர் என்ன பண்ணுவாருன்னா நாங்க வந்து கோயிலுக்குள்ள போனோம்னா நம்ம விட்டு வெளியே விலகி உட்காந்துருவாரு. நாங்க உள்ளே வெளியே வந்து வரணும் பிடிச்சுக்குவாரு. அப்படி பிடிச்சிடக்கூடியவர் தான் பிரம்மகத்தி தோஷத்தை சேர்ந்தவர். இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நாம எப்படி நீக்கணும்னா நீங்க கோயிலுக்குள்ள எந்த வழியா போறீங்களோ அந்த வழியை திரும்பி வரக்கூடாது. நாம திரும்ப வருவோம் 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 அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா நாம கிழக்கு வாசல் வழியா உள்ளார போயிட்டு கிழக்கு வாசல் வழியா பின்னாடி போயிடும். அப்போ நம்மளை பிடிச்சிருக்கிற அந்த பிரம்மகத்தி தோஷமானது விலகி போயிடும். இதுதான் அந்த ஊரினுடைய சிறப்பு அம்சம். இதுவரை பேச வாய்ப்பளித்த அனைவரும் மரகதம் அம்மா அவர்களுக்கு நன்றி. தனபாக்கியம் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார்கள். பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். நன்றி அம்மா. அதனால நான் பெரும்பாலும் இந்த பக்கத்துலலாம் போவாங்க, தூரம்னு சொன்னா கேட்டு போயிருவாங்க, திருப்பி அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது. அதனால நாங்க திருமண தம்பதிகள் பிரிவினை பிரச்சனையா இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஜாதகத்துல பார்த்துட்டு, ஏன்னா ஜாதகத்துல வந்து அந்த பெண் ஜாதகத்துல வந்து டைம் சரியில்லாம இருந்தால் செவ்வாயுடைய கேது இந்த மாதிரி வந்து 6-8 திசைகள் நடந்தால் ஒரு 3 மாசம் 6 மாசம் இருக்குதுன்னா அந்த டைம் தாண்டி போக சொல்லணும். நம்ம அந்த டைம்ல அனுப்பிச்சுட்டாலும் அந்த பிரச்சனை வந்து தீராது. அப்ப அந்த டைம் வரைக்கும் நீங்க இருங்க, சண்டை போட வேண்டாம்,
நீங்க ஒன்றும் கடுமையா ஒன்றும் திட்ட வேண்டாம், அமைதியா இருக்கட்டும். ஒரு 5 மாசம் பிரச்சனைனா அதுக்கப்புறம் உங்க பொண்ணையோ மருமகளையோ இந்த கோயிலுக்கு மாசம் மாசம் கூட்டிட்டு வாங்க, 2 மாசம் கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அவங்களே போய்க்குவாங்க, அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து இன்னைக்கு 2 குழந்தை, அவங்களுக்கு நல்ல குடும்பம் செட்டில் ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இப்ப இல்லை. அவங்களுக்கு பெங்களூர்ல இருக்கிறாங்க, ஃபேமிலியோட நல்ல திருமண வாழ்க்கை, ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிறதே இல்லை. அப்ப திருமண பிரிவினை 2 பேரும் பேசிக்காம இருக்காங்க. ஏன்னா இப்ப அந்த குழந்தை வர வரைக்கும் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமா இருக்கும். குழந்தைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அவங்க அதை கவனிக்கவே அவங்களுக்கு சரியா இருக்கும். அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும். அப்ப அதனால வந்து இந்த மாதிரி திருமண பிரிவினை, திருமண தடை இருக்கிறவங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வழிபாடு செய்யும் போது வந்து அவங்களுக்கு திருமண தடை விலகுது. இவ்வாறு எதை சரியில்லாத ஜாதகங்களை சேர்த்துட்டாலும் அதை சேர்க்கறது என்ன வழியோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம செய்யறது வந்து நம்மளுக்கு அது புண்ணியம். ஏன்னா இந்த கலையத்தை நம்ம குருநாதர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம முறையா பார்த்து நம்ம செய்யும் போது அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கு, இது நமக்கு புண்ணியம் கூட. சரிங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கலையை கற்றுக் கொடுத்தா எனது குருநாதர் சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னதுனாலதான் ஒவ்வொரு இதுலையும் என்னால தெரியும். திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயமே பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுனாலதான் இப்ப முழுமையா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா தோசை சாமியத்துல இருந்து கிரக பொருத்தத்துல இருந்து கிரக பார்வை எப்படி அந்த ஏன்னா முதல்ல ஒரு இதா இருந்தாலும் இப்ப பார்க்க பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம ஐயா இருக்காரு, நம்ம ஐயா சொல்லி கொடுத்த முறைப்படி பார்ப்போம். ஏன்னா இது நம்ம ஐயாவே பாக்குற மாதிரி அந்த ஒரு இதுலதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்லபடியா போயிட்டு இருக்குது. நான் ஒரு 8 வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன், தெளிவா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை. அதனால ஐயாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கும் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என் பேர் தனபாக்கியம், சிவன்மலை ஆண்டவர் ஜோதிடம், நத்தக்கடையூர், காங்கேயத்திலிருந்து அரச்சலூர் போற வழியில நத்தக்கடையூர். என்னுடைய செல் நம்பர் 9994193614.